ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவை பார்த்திங்கன்னா நம்முடைய ரேவதிக்கு பிளட் கேன்சர்னு தெரிஞ்சு ரொம்பவுமே பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா டாக்டரை பார்த்து, டாக்டர் எங்களுடைய அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்களுக்கு நாம் போன டைம் பிளட் டெஸ்ட் எடுத்ததில் தான் அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கிறதே தெரிய வந்துச்சு இலக்கியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை க்யூர் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ரொம்ப நாள் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட யார் கையிலையுமே சொல்லாத மறைச்சி வச்சுருந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போய்ட்டு நம்முடைய இலக்கியா நம்முடைய ரேவதியை பார்க்குறாங்க. பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா என்ன அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா என்ன அத்தை இப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா அழுதுகிட்டே கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா டாக்டர் எல்லா உண்மையை சொல்லிட்டாங்களே இலக்கியா, இது எனக்கு எப்போ தெரியும், என்னுடைய உயிர் இப்போதைக்கு ஊசலாடிட்டு இருக்குது, அது எப்போனாலையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கடைசி ஆசை ஒரே ஆசை தான், என்னுடைய மகன் மடியில் தான் என்னுடைய உயிர் போனோம், அவன் தான் எனக்கு இறுதிச் சடங்கு செஞ்சு என்னை தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இந்த சிட்டியிலே பெரிய டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டலில் உங்களை கூட்டு போய் சேர்த்து உங்களை நான் பொழைக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கியா சொல்கிறாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டேஜெல்லாம் எப்பயோ தாண்டியாச்சு இலக்கியா, அதனால் நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு, என்னுடைய கடைசி ஆசையை எப்படியாவது என் மகன்களை சொல்லி நிறைவேற்றி மட்டும் வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளைக்கு வாழ்வீங்க அத்தை, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியலைக்கா, நான் என்னுடைய ஆசையை மட்டும் நிறைவேற்றி வை, அவனுடைய மடியில் உயிர் போகணும், அவன் தான் என்னை தூக்கி போடணும், இதை மட்டும் செஞ்சுட்டேன்னா உனக்கு கோடி புண்ணியமாக போகும், அவன் என்னை அம்மான்ற ஒரு வார்த்தையை கூப்பிட்றதுக்காக தான் என்னுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டே இருக்குது, எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, என் மகன் உண்மையை சொல்லி கூப்பிட்டுவான்றாங்க. ஆனால் வீட்டுக்கு போன அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானகி கையில் நம்முடைய இலக்கியா இப்படி தான் ரேவதி அத்தைக்கு பிளட் கேன்சரு அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. சொன்னது அவங்க அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயோ அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எதுக்காக இப்படி ஆச்சு, ஆனால் அவங்க ஆசைப்படுறதே கௌதம் அவங்க பையன் தெரிஞ்சு கௌதம் அவங்கள அம்மான்னு கூப்பிடணுன்றது தான் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானகி என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த விஷயம் கௌதம் தான் ரேவதியோட புல்லுன்றது கௌதமுக்கு தெரியவே கூடாது, தெரிஞ்சால் பெரும் பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்முடைய கௌதம் ஜானகியை விட்டுட்டு ரேவதி பின்னாடி போயிடுவாங்களா அப்படின்ற பயம் தாங்க நம்மளுடைய ஜானகிக்கு. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய கௌதம் சார் ஒரு காலம் செய்ய மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானகி நம்மளுடைய இலக்கியம் சொல்கிற அந்த விஷயத்துக்கு ஒத்து போய் நம்மளுடைய கௌதம் சார் ரேவதியை போயிட்டு பார்த்து நீங்கள் தான் என்னுடைய அம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய அப்பா யார் அப்படின்றதெல்லாம் கடைசி நிமிடத்தில் நம்மளுடைய ரேவதி கௌதம் கையில் சொல்லுவாங்களா இல்லை சொல்ல மாட்டாங்களா அப்படின்றதாக வரப்போகிற எபிசோடில் இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.